திருப்பாவை ஆண்டாள் அம்மையார் அருளி செய்த இத்திருப்பாவின் முதல் பாசுரம். மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராட போதுமீனோர் நெறிழையே சிறுமல்குமாய் பாடி செல்வ சிறுமீர்கள் கோவில் கொடுந்தொழில் நந்த கோபன் குமரன் ஏதாந்த கண்ணி சோதையிலாம் சிங்கமும் கார்நேனி செங்கன் கதிர்மதியான் கோல்முகத்தான் நாராயணனே நமக்கே பறை தருவான் பாரோர் புகழ படிந்தெலோரும் பாவாய் பாரோர் புகழ படிந்தெலோரும் பாவாய். தன்னாடுடைய சிவனினுடைய அருளால் இந்த மார்கழி மாதம் முதல் நாள் அருள்மிகு ரேணுகாம்பாள் அம்மன் திருவருள் துணை கொண்டு இந்த திருப்பாவையினுடைய முதல் பாசுரம் மார்கழி திங்கள் மதி நிறைந்த நல்நாளாம் என்று ஆண்டாள் அம்மையார் பாசுரத்தை ஆரம்பிக்கிறார். மாதங்களில் முதன்மையாக மாதமாக கருதப்படுவது மார்கழி மாதம். முதல் மாதம் என்று சொல்லும் பொழுது தெய்வத்திற்காக அது அர்ப்பணிக்கப்பட்ட மாதமாக கருதப்படுகிறது. நாள்தோறும் ஏதோ ஒரு பணிகளை நாம் செய்து வருகிறோம். இந்த ஜீவன் எதற்கோ ஒன்று இந்த பூலோகத்தில் வந்து பிறந்திருக்கிறது. ஏதோ ஒரு துன்பங்களையும் இன்பங்களையும் நுகர்கிறது. அப்படி நுகரும் பொழுது அதுக்கான சிறந்த வழிகோல் வழிகாட்டி என்று சொல்லும் பொழுது சான்றோருடைய வாக்குதான் வழிகாட்டியாக அமைகிறது. சான்றோருடைய வாக்கு நூலாகவும் அந்த நூலில் பாசுரமாகவும் அமைகிறது. அப்படி அமைந்த பாசுரங்களில் ஒன்று இந்த மார்கழி மாத பாசுரம். நாம் எதற்கோ ஒன்று எதிர்பார்த்து கொண்டு இந்த உலகில் தோன்றியிருக்கிறோம். அந்த எதிர்பார்ப்பு என்பது நம்மை சார்ந்ததாகவும் நம்முடைய ஆத்மாவை சார்ந்ததாகவும் இந்த புற உடலினுடைய தன்மையினுடைய வெளிப்பாடாகவும் அது அமைகிறது. ஆண்டாள் அம்மையார் சூடி கொடுத்த சுடர்குடி. இந்த உலகம் உடைய வேதத்தினுடைய சாரமாக அமைப்பது திருப்பாவை. எளிமையாகவும் குழந்தைகளுக்கு அது சென்று சேரவும் ஒரு பெண்மணியால் மங்கையராக தோன்றிய அந்த பெண்மணியால் அந்த மங்கையர் பருவத்தில் இருந்து சொல்கிறாள், இறைவனுடைய தன்மை இதுதான் என்று. அந்த இறைவனுடைய தன்மையை நாம் புரிந்து கொண்டு இந்த புற உடலினுடைய ஆத்மாவாது சாந்தம் அடைய வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த திருப்பாவை என்ற பாசுரத்தை பாடுகிறார். மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளாம். முதல் பாசுரத்தை ஆரம்பிக்கும் பொழுது குற்றமில்லாத ஒன்று இருக்கிறது என்றால் அது இந்த மார்கழி மாதம். அதில் முதல் நாள்
குற்றமில்லாத ஒரு தன்மையுடையதாக இருக்கிறது என்று ஆரம்பிக்கிறார். நம் மனமானது தூய்மை அடையதாக இருக்க வேண்டும். மதி என்று சொல்லும் பொழுது மதிநுட்பத்துடன் நாம் வாழ வேண்டும் என்று சொல்வார். அந்த மதிநுட்பத்துடன் நாம் வாழும் பொழுது என்ன கிடைக்கும்? இந்த புற உடலை தூய்மைப்படுத்த வேண்டும். நீராட போதுவீர். அதிகாலையில் எழுகிறோம், இறைவனுடைய நாமத்தை உச்சரிக்க வேண்டும். இந்த இறைவனுடைய நாமத்தை உச்சரிப்பதற்காக முதலில் புற உடலை தூய்மைப்படுத்த வேண்டும் என்று சொல்லுகிறார். எங்கே வாழ்கிறோம் என்று அடுத்து சொல்கிறார். நம்முடைய வாழ்க்கையினுடைய தத்துவமாக அமைவது நாம் பிறக்கிற இடமாகும். நாம் பிறந்த இடம் மிகவும் தூய்மையான இடம். நாம் ஒரு தாயினுடைய கருவறையில் தோன்றுகிறோம் என்றால் அந்த தாய்க்கும் ஒரு பெருமை, நமக்கும் ஒரு பெருமை. அந்த தாயானவள் பெற்றெடுக்கும் பொழுது இருக்கின்ற அந்த ஆனந்தம், நாம் வளர்க்கும் பொழுது இருக்கின்ற அந்த ஆனந்தம், அவளுடைய பெருமையை பற்றி 4 இடங்களில் பேசும்போது ஏற்படுகின்ற ஆனந்தம், இவையெல்லாம் தான் பிறவினுடைய தத்துவமாகும். நம்மால் நம்முடைய இல்லமானது பெருமை அடைய வேண்டும் என்று இங்கே சொல்கிறார். இவனுடைய தாயார் யாரோ என்று சொல்லக்கூடாது. இந்த தாயார் மிகவும் பேறு பெற்றவள் இந்த குழந்தையை பெற்றதனால் என்று சொல்ல வேண்டும். அதான் இங்கே சொல்கிறார், இந்த சீர்மல்கும் ஆயர்பாடியினுடைய செல்வமாக நாம் பிறந்திருக்கின்றோம். இறைவனானவன் எப்படிப்பட்டவன் என்று இந்த பாசுரமானது இந்த 30 பாசுரத்தினுடைய சார அம்சமாக அமைவது. இறைவனுடைய தத்துவம் எப்படிப்பட்டது? அனைவருக்கும் அருளை கொடுப்பார். இவருக்குத்தான் அருள் என்று கிடையாது. அனைவருக்கும் உடைய தன்மையாகவும், அனைவருக்கும் இது பொதுவாகவும், அனைவருக்கும் இது ஏற்றத்துடைய தத்துவமாகவும் இறைவனானவன் அருள்பாலிக்கிறார். அவர்கள் புரிந்து கொண்டு அதனுடைய செயலை செயல்படுத்துவதை பொறுத்து அது நன்மையாகவும் தீமையாகவும் அது அமைகிறது. இங்கே அதான் சொல்கிறார், இறைவனானவன் கூர்வேல் கொடுந்தொழிலன், கொடுக்கின்ற தொழிலை பெற்றவன் இறைவன். அது நாம் பெறுவதில் இருக்கிறது ஆனந்தம். ஒரு நல்ல உடலை பெற்றவன் அனைத்து பொருளையும் புசிப்பான். ஏதோ ஒரு வகையில் குறைவுடைய ஊனை பெற்றவன் எத்தகைய பொருளை கிடைத்தாலும் அவனுக்கு ஒரு துன்பமாகவே அது அமைகிறது. ஆனால் அது அவனுக்கு மட்டுமே துன்பமாக இருக்கும் ஒழிய மற்றவர்களுக்கு அது இன்பமாகவும் அது அமையும். அதான் இங்கே சொல்கிறார், அத்தகைய இறைவன் கொடுக்கின்ற அந்த அருளை நாமும் பெற வேண்டும். ஏதாந்த கன்னி யசோதை இளம் சிங்கமா, அவனுடைய இளமையான தோற்றத்தை உடைய இந்த இறைவன் கொடுக்கின்ற அந்த அருளை நாமும் ருசிக்க வேண்டும் என்று சொல்கிறார். கார்மேனி செங்கன் கதிர்மதியான் போன்முகத்தான். அதிகாலையில் யாரை பார்க்க வேண்டும்? இங்கே சொல்கிறார், நாம் எழுந்தவுடனே தாய் தந்தையரை வணங்க வேண்டும். அந்த தாய் தந்தையர் எப்படிப்பட்டவர் என்று அந்த நந்தகோபனனை உதாரணமாக இங்கே சொல்கிறார். அடுத்தது யசோதையை சொல்கிறார். கண்ணனானவன் பிறந்த இடத்தை பற்றி இங்க வர்ணிக்கிறார். அவன் எங்கே பிறந்தான்? ஆயர்குலத்தில் பிறந்தான். அந்த ஆயர்குலம் இவன் பிறந்ததனால் பெருமை அடைந்தது. அது மட்டுமல்ல, அந்த யசோதை என்கின்ற அந்த அம்மையாரும் பெருமை அடைந்தார். எப்படி என்றான், அந்த நந்தகோபன் வளர்க்கின்ற தன்மையால் அவர்கள் எல்லாம் பெருமை அடைந்தார்கள் என்று சொல்கிறார். அதனால் அத்தகைய பெருமை பெற்ற அந்த இறைவனை நாம் சென்று வணங்க வேண்டும். அவனை வணங்கினால் என்ன கிடைக்கும்? குழந்தைகள் கேட்கிறது, இறைவன் இறைவன் என்று சொல்லுகிறாயே, அந்த இறைவனை வணங்கினால் நமக்கு என்ன கிடைக்கும்? எங்கு இருக்கிறான்? அதனால்தான் இங்கே ஆண்டாள் அம்மையார் மங்கை பருவத்திலிருந்து விளக்குகிறார்.
மிகுந்து முதித்த தன்மை பெற்றவரும் கிடையாது, சிறு குழந்தையும் கிடையாது. ஒரு மங்கையராக இருந்து அந்த தன்மையை, இறைவனுடைய தன்மையை குழந்தைகளுக்கு விளக்குகிறார். அவன் எப்படிப்பட்டவன் என்றான், நமக்காகவே வாழ்ந்தான். நம்முடைய இல்லத்தில் இறைவனானவன் குடிக்கொண்டால் நாம் எப்பொழுதும் மகிழ்ச்சியாகவே இருப்போம். அதனால் அவனை சென்று நாம் வணங்க வேண்டும். இந்த நாராயணனே நமக்கே பறை தருவான் என்றான். இங்க பறை என்றால் செல்வங்கள் என்று வரும். எதற்காகவோ உழன்று கொண்டு இருக்கிறோம், ஏதோ ஒன்றை நாம் தேடிக்கொண்டு இருக்கிறோம். அந்த தேடுகின்ற பொருள் வயதிற்கு தகுந்தாற் போல் மாறுபடுகிறது. சிறு குழந்தை, பிறந்த குழந்தை அழுகிறது என்றால் அது தாயினுடைய அரவணைப்புக்காக அழுகிறது. ஒரு 10 வயதுக்கு மேல் அது ஏதோ ஒன்று தேடுகிறது என்றால் கல்விக்காக, கல்வி செல்வத்தை பெறுவதற்காக ஏதோ ஒன்று தேடுகிறது. ஒரு 20 வயதுக்கு மேல் அது ஏதோ ஒன்று தேடுகிறது என்றால் தன்னுடைய பொருளை ஈட்டுவதற்காக ஏதோ ஒன்று தேடுகிறது. ஒரு 30 வயதிற்கு மேல் ஏதோ ஒன்று தேடுகிறது என்றால் தன்னுடைய துணை தன்மையை பெறுவதற்காக அது தேடுகிறது. ஒரு 50 வயதிற்கு மேல் ஏதோ ஒன்று அது தேடி அலைகிறது என்றால் அந்த சாந்தம் என்கின்ற நிலையை பெறுவதற்காக அந்த ஆன்மானது ஏதோ ஒன்றை தேடி செல்கிறது, இறைவன் என்கின்ற ஒரு பொருளை. 60-70 வயதிற்கு மேல் ஏதோ ஒன்று அவா ஏற்படுகிறது என்றால் நம்முடைய முக்தித்தன்மையை பெறுவதற்காக அது அலைகிறது. இப்படி ஒவ்வொரு வயதிற்கும், ஒவ்வொரு அகவிக்கும் ஒவ்வொரு பொருளை அது தேடி செல்கின்ற கொண்டே இருக்கிறது. அப்படி தேடும் பொழுது அதற்கு கிடைக்க வேண்டும் என்கின்ற ஒரு தன்மை பெறுமானால் அதனுடைய இடமானது தூய்மையாகவும், அது பிறந்தனுடைய தாயினுடைய தன்மை தூய்மையானதாகவும், அதனுடைய வளர்ப்பு தன்மையாகிய தந்தையினுடைய தன்மை தூய்மையானதாக அமைந்தால் அதற்கு எளிமையாக கிடைத்துவிடும். கிடைத்த பிறகு அது சாந்தம் என்கின்ற நிலையை அது அடைந்து விடுகிறது. அதான் இங்கே சொல்கிறான், ஒவ்வொரு வயதிற்கு தகுந்தாற்போல் அவன் இறைவனானவன் நமக்கு பறை தருவான். அப்படி பறை தந்தால் நாம் வாழ்ந்ததுடைய இந்த இல்லமும், இந்த ஊரும், இந்த நாடும் நம்மை போற்றும் என்று சொல்கிறார். பாரோர் புகழ படிந்தேலோர் எம்பாவாய் என்று சொல்லி இந்த பாசுரத்தை இந்த அம்மையார் சுருக்கமாக இந்த 30 பாசுரத்தினுடைய சாராம்சமாக இங்கே சொல்லுகிறார். மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராட போதுவீர் போதுமீனோர் நெரிடையீர் சீர்மல்குநாய் பாடி செல்வ சிறுமீர்கள் கூரேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் ஏதாந்த கண்ணி யசோதையிலும் சிங்கம் கார்மேனி செங்கன் கதிர்மதியான் போல் முகத்தான் நாராயணனே நமக்கே பறை தருவான். பாரோர் புகழ படிந்தெலோரும் பாவாய் பாரோர் புகழ படிந்தெலோரும்